எல்லாம் கடந்து போகும். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வசித்து வந்தார். அவர் மிகவும் அன்பானவர், புத்திசாலி மற்றும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார். கிராமத்தில் உள்ள மக்கள் பாட்டியை மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் அடிக்கடி பாட்டியிடம் ஆலோசனை கேட்கவோ அல்லது அவர்களின் பிரச்சினைகளைப் பற்றிப் பேசவோ வந்தார்கள். ஒருநாள் தி வில்லேஜைச் சேர்ந்த ஒரு இளைஞன் பாட்டியிடம் எப்படி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்டான். என்ன நடந்தாலும் நீங்கள் சோகமாக தெரியவில்லையா? விஷயங்கள் தவறாக நடக்கும்போது உங்களுக்கு ஒருபோதும் வருத்தமாக தெரியவில்லையா? வயதான பாட்டி மெதுவாக சிரித்தாள். என் அன்பே, வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகளால் நிறைந்தது. சில நாட்கள் நல்லது, சில நாட்கள் கெட்டது. ஆனால் நான் மகிழ்ச்சியைக் கற்றுக்கொண்டேன். என்னைச் சுற்றி நடப்பவற்றிலிருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது. அந்த இளைஞன் குழப்பமடைந்து, கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டான். அந்த பாட்டி தனது சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கதையைச் சொன்னாள். நான் இளமையாக இருந்தபோது எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது. கணவன் மற்றும் குழந்தைகள் இருந்தோம். நாங்கள் பணக்காரர்களாக இல்லை. அந்த சமயம் ஒரு நாள் என் கணவர் நோய்வாய்ப்பட்டார். மருந்து வாங்க பணம் எல்லாம் முயற்சித்தோம், ஆனா அவர் இறந்துட்டார். அது என் வாழ்க்கையில ரொம்ப சோகமான நாள். நான் அழுதேன். நான் இனி சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துக்குப் பிறகு அந்த மூதாட்டி தன் கதையைத் தொடர்ந்தாள். எல்லா நேரமும் சோகமா இருப்பது என் கணவரை திரும்பக் கொண்டு வராதுன்னு எனக்குப் புரிஞ்சது. அந்த இளைஞன் கவனமா கேட்டான். என் பிள்ளைகளுக்கு நான் தேவைப்பட்டேன். மறுபடியும் சந்தோஷமா இருக்க ஒரு வழியைக் கண்டுபிடிக்கணும். நான் வாழ்க்கையை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில எப்பவும் நல்ல, கெட்ட தருணங்கள் இருக்கும்னு எனக்குப் புரிஞ்சுது. ஆனா கெட்ட தருணங்கள் என் சந்தோஷத்தை திருடவிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அந்த இளைஞன் ஆச்சரியமா பாட்டியைப் பார்த்தான். ஆனா நீங்கள் எப்படி அதைச் செய்தாய்? கிழவி சிரித்துக்கொண்டே சொன்னாள். தினமும் காலையில் நான் எழுந்ததும், இன்று ஒரு புதிய நாள்னு எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன். அது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஒருவேளை சூரியன் பிரகாசிக்கிறதோ, ஒருவேளை ஒரு பூ பூக்கிறதோ, அல்லது ஒரு நண்பனைப் பார்க்கிறதோ, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ரசித்தேன். இளைஞன் பாட்டி சொன்னதை பத்தி யோசித்தேன். ஏதாவது மோசமான விஷயம் நடந்தா நீ எப்படி இன்னும் சந்தோஷமா இருக்க முடியும்? அது எளிதல்ல, பாட்டியிடம் கேட்டான். அந்த மூதாட்டி பதில் சொன்னாள். எல்லாம் கடந்து போகும் என்பதை நான் எனக்கு நினைவூட்டுகிறேன். கெட்ட காலங்கள் கூட என்றென்றும் நீடிக்காது. கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது இதுவும் கடந்து போகும் என்று நான் எனக்குள் சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, மகிழ்ச்சி என்பது கெட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி சோகமாக இருக்க அல்லது நல்ல விஷயங்களைக் கண்டுபிடித்து மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்வாகும். இது எப்போதும் எளிதானது அல்ல, ஆனால் அந்த இளைஞன் வயதான பெண்ணின் ஞானமான வார்த்தைகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கலாம். அவர் வீட்டை விட்டு வெளியேறி அந்த நாளிலிருந்து அவருடைய ஆலோசனையை முயற்சிக்க முடிவு செய்தார். அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நல்லதைக் கண்டுபிடிக்க முயன்றார். வயதான பாட்டியைப் போலவே மெதுவாக தனது வாழ்க்கை சிறப்பாக மாறுவதை உணர்ந்தார். விஷயங்கள் தவறாக நடந்தாலும் கூட அவர் நேர்மறையாக இருக்கவும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியைக் காணவும் கற்றுக்கொண்டார். அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கக் கற்றுக்கொண்டது ஞானமுள்ள வயதான பெண்ணைப் போலவே. எனவே கிராமம் ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறியது. உண்மையான மகிழ்ச்சியின் அனைத்து ரகசியங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வயதான பாட்டிக்கு நன்றி. மகிழ்ச்சி எப்படி இருந்தாலும் நமக்குள் இருந்து வரும் ஒரு தேர்வு. கடினமான வாழ்க்கை வந்தாலும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியைக் காணலாம். நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த தேர்வு செய்யலாம். வாழ்க்கையின் சவால்கள் கடந்து போகும். எப்படி இருந்தாலும் நமக்குள் இருந்து வரும் ஒரு தேர்வு. கடினமான வாழ்க்கை வந்தாலும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியைக் காணலாம். நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த தேர்வு செய்யலாம். வாழ்க்கையின் சவால்கள் கடந்து போகும்.